பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2.7 இந்த கிவன் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் த நம்பர் m and n. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, ஃபேக்டரைசேஷன் போடுவோம் இல்லையா, 10க்கு எப்படி போடுவோம் 2 into 5 இந்த மாதிரி ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து எம்ன்ற ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஃபேக்டர் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. சம் நம்பரை வந்து இங்கே கொடுக்கல. ஸோ ஃபைண்ட் த நம்பர் m and n. இங்கே எம்ன்ற இடத்துலையும் என்னன்ற இடத்துலையும் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறப்போ இப்போ 5 into 2ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்க 5 into 2னா கண்டிப்பாக இதோட மல்டிபிள் தான் என்னவா இருக்கும், இங்கே இருக்கிற நம்பராக இருக்கும். இது ரெண்டுத்தையும் பெருக்கிறப்ப இங்கே இருக்கிற நம்பர் கிடைச்சிரும். அப்போ இங்கே என்ன நம்பர் வரும், 5 into பாட்டம்லேருந்து பார்த்தோம்னா 5 into 2 ஈக்குவல் டு 10. அப்போ இங்கே என்ன வேல்யூ வரும், 10ன்ற வேல்யூ வரும். ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறப்ப என்ன கிடைக்கும், 5 into 10 50. அப்போ 5 into 10 50. என்னோட வேல்யூ என்ன 50. அடுத்து இந்த 3ஐயும் 50யும் மல்டிபிள் பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும். 3 into 50 என்ன கிடைக்கும் 150. அப்போ 2 into இதோட வேல்யூ என்ன 150. இப்போ 2 into 50 அதை மல்டிபிள் பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும், எம்மோட வேல்யூ கிடைச்சிரும். 2 into 150 எவ்வளோ 300. அப்போ எம்மோட வேல்யூ என்ன 300. ரொம்ப ஈஸியாக இருக்குது தானே. ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலுமே ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி ப்ரீவியஸ் நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எம்மோட வேல்யூ என்ன, ஹென்ஸ் m ஈக்குவல் டு 300, n ஈக்குவல் டு 50.